கடலுடைய ஆழத்துல அப்படி என்னதான் மர்மம் ஒளிஞ்சிருக்கு பார்க்கலாமா? எல்லோ கலர்ல கீழே தார் சாலை மாதிரி ஒரு ரோடு இருந்தா, அதுவும் கடலுக்கு அடி ஆழத்துல எல்லோ பிரிக் ரோடு. பசிபிக் பெருங்கடலுடைய ஆழத்துல இருக்கக்கூடிய இந்த எல்லோ பிரிக் ரோட்ஸ் எல்லாமே 2022ஆம் ஆண்டு தான் விஞ்ஞானிகள் கண்டே பிடிச்சிருக்காங்களாம். ஸோ 2022ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இது எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இன்னுமே விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கடலுக்கடியில ரொம்பவே நிஜமா போட்ட சாலை மாதிரியே இருந்தாலும் கூட இது ஒருவேளை எரிமலை சீற்றத்தினால நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது கணிப்பு மட்டும்தான். எதனால இப்படி எல்லோ பிரிக் ரோடு இப்படி அடியாளத்துக்கு வந்துச்சுன்னு யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியாதான். அடுத்து கோஸ்ட் ஃபிளீட் ஆஃப் சுங் லகூன். இரண்டாம் உலகப் போர் சமயத்துல தாக்கப்பட்ட 60 ஜப்பானிய கப்பல்கள், அது போக 250க்கும் மேற்பட்ட கப்பல்கள் வெடிப்பொருட்களோட இங்கதான் புதஞ்சு போயிருக்கான். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் திடீர்னு வெடிச்சதுன்னா என்ன ஆகும்? தி லாஸ்ட் கோல்டு. 20 மில்லியன் டன் இருக்கக்கூடிய அதிகமான தங்கம் கடலுக்கடியில இது வரைக்கும் தொலைக்கப்பட்டதாக தகவல் இருக்கு. கப்பல்களால போனதா இருக்கட்டும், இல்ல கப்பல்ல இருந்து தவறி விழுந்த மனிதர்கள் போட்டிருந்த அந்த தங்கமா இருக்கட்டும், தங்கம் கட்டி கட்டியா கொண்டு போன கப்பல் சரிந்ததா இருக்கட்டும், இப்படி லாஸ்டான கோல்டு எல்லாமே கிட்டத்தட்ட 20 மில்லியன் டன் இருக்கக்கூடிய தங்கம் எல்லாம் கடலுக்கடியில இன்னமும் இருக்கான். கேஜிஎஃப் சீனை ரீக்ரியேட் பண்ற அளவுக்கு தங்கம் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். பிரைன் பூல். கடலுக்கு அடி ஆழத்துல ஆழமான பகுதிகளில் இருக்கக்கூடிய இதுங்க எல்லாமே ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்தது, அது போக உப்புத்தன்மை கொண்டது. இங்க போதிய ஆக்சிஜன் இல்லாதது காரணத்தினால இங்க நீந்தி போகக்கூடிய எதுவுமே உயிர் தப்பவே முடியாதான். அதான் இந்த பிரைன் பூல். இப்படி மனிதர்களுடைய கண்ணுக்கும் மூளைக்கும் எட்டாத அளவுக்கு கடலுக்கு அடி ஆழத்துல இப்படி பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு.